குழு ஏதோ ஒன்றை ஏற்கனவே வரைந்திருக்காங்க. எனக்கு குக்கீஸ் வேணும் என முடிவு செய்தேன். பெரியப்பா தயார். சகோதரி மியா எப்போதும் போல். ஆனால் சமையல்காரர் நிச்சயமாக மிக உயர்ந்த தரத்தை காண்பிக்கப் போகிறார். நான் ஏற்கனவே எங்கு தொடங்குவது என்று அறிவேன். முதலில் இந்த சுவையான மெல்லிய மாவை விரிக்க வேண்டும். ஐபிஓ மிகவும் சரியான வடிவமும் தடிமனும். தற்போது தேவையான வடிவங்களை கட் செய்ய வேண்டியது மட்டுமே உள்ளது. குழந்தை கிலோய் விரும்பிய குக்கி வடிவம் நான் செய்ய உள்ளேன். முடிந்தது. மாதிரிகளை திருப்பி அடுக்கி வைக்கலாம். இப்போது சாமான்களை பேக்கிங் பேனில் எச்சரிக்கையுடன் நிதானமாக அமைக்கவும். இப்போது அதை அவனுக்கு எடுத்துச் சென்று சமைக்கலாம். அடுப்பின் வெப்பநிலையை எச்சரிக்கையாக கண்காணிக்கவும். குக்கிகள் சமைந்துவிடும். இப்போது அவை தயார். உங்களின் கவனத்திற்கு சுவையான குக்கிகள். அப்போது எதை செய்தாய்? ஓ, நான் மாவை சமமான பாகங்களில் பிரித்து விட்டேன். நான் ஸ்கிட்டில்ஸில் கூகிஸ்களை தயாரிக்க விரும்புகிறேன். ஓ, நன்றி தாத்தா. நாம் தாயில் இனிப்புகள் சேர்க்கிறோம். ஆஹா, இப்போது இது அழகாக நிறமைதி இருக்கிறது. அற்புதம். இப்போது எல்லா மாவையும் கலந்து அதனை உருட்ட முடியும். அப்படித்தான். ஓ, இது கடினம். ஆனால் இப்போது ஒரு வட்டமான வடிவம் தேவை. ஓ இல்லை, ஓ நான் சிக்கி போயிட்டேன். நன்றி. ஆமாம், அனைத்து தேவையற்ற மாவையும் நாம் அகற்று. மேலும் சில இனிப்பு சேர்க்கலாம். அதை எடுத்துச் சுடும் அடுப்பில் சமைக்கவும். இதை சரி செய்ய முடியும் என்று நம்புகிறேன். நான் ஏற்கனவே என் இஞ்சி ரொட்டி வீட்டை கூட்டி அமைக்க தொடங்கிவிட்டேன். சில விவரங்கள் இங்கே மற்றும் அங்கே. கிரீம் எப்போதும் அதிகமாக இருக்காது. இங்கு மர்ஷ்மெல்லோஸ் போதுமானதில்லை என்று நான் அறிவேன். ஆனால் இது அலங்காரத்திற்கு சிறந்தது ஆகும். ஆஹா, அதை பாருங்கள். சரியானது. இப்போது நாங்கள் அனைத்திற்கும் பொடி பார்க்கும் சீனியை தூவுகிறோம். அது பனி போல தோன்ற வேண்டும். மற்றும் இஞ்சி ரொட்டி மனிதனை வைக்கவும். சிறந்தது. ஓ, நான் இன்னும் ஒன்றை கண்டுபிடித்தேன். சமீபத்தில் நான் விண்ணோடத்தின் புதிய வரைபடங்களை வரையினேன். ஆனால் வடிவமைப்பு செய்ய நேரமில்லை. எனக்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பு என்று நினைக்கிறேன். சரி, இப்போது எல்லாம் கணக்கிடப்பட்டபடி சரியாக இருக்க வேண்டும். இப்போது பிஸ்கட் சுடுவோம். என்னால் அவற்றை பயன்படுத்தி வேறு மாதிரியான பொருளை உருவாக்க வராமல் தடுத்திருந்தால் ஒரு விண்ணுக்கு ஏற்ற முறையை அமைப்போம். மேலும் சில விவரங்களை சேர்ப்போம். அருமை. முழுவதையும் சாக்லேட் சர்பூவால் மேலே ஊற்று. ஆமாம், அது அருமையாக தெரிகிறது. இப்போது உலகளாவிய பாதுகாப்பின் ஒரு தருணம். சரி, தயார். இதற்கும் கவலைப்படாதீர்கள். இது உங்களை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை என்றால் நான் மிகவும் நச்சு செய்யப்பட்ட இனிப்புகளுடன் பணியாற்றப் போகிறேன். அதனால் நீங்கள் மிகுந்த கவனத்தை காக்க வேண்டும். ஓ, எனது விருப்பமான நச்சு புளிப்பு கேண்டிகள். என் பசியில் தக்க அளவு இல்லை. எனக்கு இதற்கு மிகுந்த நடிப்பு உண்டு. எல்லாம் புளிக்கும். என் பேரனான க்ளோவிக்கு அதுவும் பிடிக்கும் என நம்புகிறேன். எனது சாக்லேட் புளிப்பு ராக்கெட் தயாராகியுள்ளது. ஓ வாய், எவ்வளவு குளிர். நான் எல்லாத்தையும் முயற்சிக்க விரும்புகிறேன். ஆனால் நான் இந்த கலக்கிய ராக்கெட்டுடன் தொடங்குகிறேன். இது எவ்வளவு நகைப்புக்குரியது பாருங்கள். மார்மலேட் மற்றும் சாக்லேட். புளித்த பாக். சரி, தொடருங்கள். இது என்ன? அக்கா, அது போல் வேலை செய்யாது. ஆனால் சமையல்காரர் என்ன தயாரித்துள்ளார்? ஓ, என் வரைபடத்தில் இருந்தது போல ஒரு குக்கி. அஞ்சு வீசிட்ட கோழி ரொம்ப சுவையாக இருக்கிறது. இப்போது வீட்டை பத்திரமாக சாப்பிடுவோம். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. சமைப்பவரின் சிறிய மனிதரை உள்ளடக்கிய வீடு வென்றது. ஆமாம், வெற்றி என் பக்கம்தான். நான் சிறந்தவனாக இருப்பேன் என்று எனக்கு தெரியும். மக்களே, குழந்தை வரைகையை காட்டுகிறது. ட்ரம் ரோல். எனக்கு பாஸ்தா வேண்டும். சமையல்காரர் துவங்க ஆவலுடன் உள்ளார். தாத்தா கருவிகளை எடுத்தார். அக்கா தயாராக இருக்கிறார். அப்போ அதை துவங்கலாம். ஆஹா, பாஸ்தாவை ஒரு கிண்ணத்தில் ஊற்றுதல் அவசியம். தண்ணீரை ஊற்றிக்கொண்டே சிறிது சீஸ் பொடியை சேர்க்கவும். ஆம், கொஞ்சம் மட்டுமே. ஆனால் நாங்கள் இன்னும் சேர்ப்போம். இச்சீஸுடன் எல்லாமே சாத்தியம். இது மிகவும் ருசியானது. நான் இதை துருவி நூடுல்ஸ்ல வைக்கிறேன். சீஸையும் பாஸ்தாவையும் மைக்ரோவேவுக்குள் அனுப்புகிறோம். இப்போதெல்லாம் உருகிய சீஸை பார்க்கவும் ருசிக்கவும் வேண்டும். சரியானது. அடி, எவ்வளவு சுவையா மணக்குது. நான் தயாரா இருக்கேன். பாட்டி, உங்களுக்கு கேள் தயார் பண்ணி. ஆம், இது ஒரு அதீதமாக பொறுப்பான யோசனை. சரி, இப்போது என்னுடைய ஒவ்வொரு பெட்டியிலும் ஸ்கிட்டில்ஸை கொதிக்க விடுவோம். பிறகு குழாயை உள்ளே வைத்து சுண்ணாம்பு திரவத்தை பாட்டிலிருந்து அவையில் கலக்குவோம். அருமை.
அதை குளிர்விக்கவும். அற்புதம்! ஸ்கிட்டல்ஸின் சுவையுடன் ஸ்பெகட்டி செய்ய ஒரு வழியை கண்டுபிடித்தேன். இப்போது எல்லாவற்றையும் ஒரு தட்டில் வைக்கிறேன். ஒரு புளிப்பு கந்தலை வைத்து ஜாம் சேர்க்க. சரியாக இருக்கிறது. நான் தயார். மியா தயார். நீங்கள் சமையல்காரரா? சரி, நான் உடனே தொடங்குகிறேன். பரிசோதனை பாஸ்தாவோட குழந்தை கண்டிப்பாக பசிக்காக தங்கிவிடும். நான் என் வாழ்க்கையில் சிறந்த பாஸ்தா செய்ய வேண்டும். கோஸ்கறி மீது கொதிக்கும் நீரை கொட்டி சமைக்கவும். சிறப்பு. முட்டைக்கோஸ் அதன் நிறத்தை கொடுத்ததால் அது இனி தேவையில்லை. ஸ்பெகட்டியை உள்ளே முக்கி சமைத்து தட்டில் போடு. புல் இலைகள், எலுமிச்சை மற்றும் சிறிதளவு சீஸ் வச்சு அலங்கரிக்கவும். மிகச் சிறப்பு. க்ளோய்க்கு பரிமாறலாம். போகலாம். வாவ், இங்கே பல சுவையான உணவுகள் இருக்கின்றன. நான் இந்த பாஸ்தாவிலிருந்து தொடங்க விரும்புகிறேன். இது எனது பிடித்த சீசுடன் உள்ளது. ஓ, எவ்வளவு சீசியானது பாருங்கள். இது எப்படி நீண்டு கேண்டிருக்கும். ஆம், மிகவும் சுவையாக உள்ளது. மியா, நீ சுரா, இது என்ன? எலுமிச்சை. நான் இதை பாஸ்தாவில் பிழிவது போல் தோன்றுகிறது. வாவ், எவ்வளவு அழகாக இருக்கிறது. வாவ், அதை உடனே சுவைக்கணும். இது முட்டைக்கோஸ் ருசியாக இருக்கிறது. எவ்வளவு கடுமையானது. ஓ, இதன் என்ன எவ்வளவு அசாதாரணம். இல்ல, அது படுக்கசமானது. இது மிகவும் இனிப்பாக இருக்கிறது. மியா, நீ வெற்றி பெற்றாய். முதல் வெற்றிக்காக வாழ்த்துக்கள். நாம் முன்னேறுகிறோம். பாட்டி, கவனமாக இரு. கிலோய் ஏதோ ஒன்றை நினைத்தாள். நான் ஒரு காக்டெயில் விரும்புகிறேன். அப்போ நான் உன்னை எப்படி ஆச்சரியப்படுத்தலாம் என்று எனக்கு தெரியும். நானும் கூட. இந்த இடத்தில் அதிர்ச்சி அளிக்கும் ஒரே நபர் நானே. உங்கள் இந்த குடிநீர்களை எப்படி செய்ய வேண்டும் என எனக்கு தெரியாது. ஆனால் வேதியியல் குறித்தேனா ஒரு விஷயம் புரிந்து கொள்கிறேன். எனவே இப்போது நான் என் பேத்திக்காக ஒரு குடிநீர் உருவாக்குவேன். ஒரு சிறிது எண்ணெயும் ஆஸ்பிரினையும் கரைப்பதில் சேருங்கள். ஆம், இங்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். என்னையே ஒரு மந்திரவாதியாக உணர்கிறேன். என் காக்டெயில் தயார். இன்சி கம்பி உள்ளே போடுங்கள். அதுதான். அப்படியா? என்னுடைய வரியாம். பானிக்கருப்பட்டியில் கண்ணாடியை மூழ்க வையுங்கள். பிறகு வண்ணமயமான தூவிடலில் அருமையானது ஸ்ட்ராபெரி சிரப்பும் பனிக்கூழையும் உள்ளே சேர்க்கவும். இது ரொம்ப சுவையாக இருக்குது மற்றும் குளிர்ந்துள்ளது. சரி, இப்போது நம்ம ஜூஸை ஊற்றணும். சரி, உண்மையில ஃபாண்டா ஓரளவு புளிப்பு சாக்லேட் எப்பவும் நல்லா இருக்கும். மற்றும் நிச்சயமாக புளிப்பு ஜாம். ஆஃப் இயேசு பிளமண்டி, அது எப்படி அழகிகள் சேர்த்து பண்ணை. அதிக சிறப்பு. நன்றி தாத்தா. இப்போது உங்களுக்கு உயர்தர சமையல்களை காட்டுகிறேன். எனக்கு கொஞ்சம் பீட் ஜூஸ் வேண்டும். இதை வட்டு வடிவில் ஊற்றி ஃப்ரீசருக்கு அனுப்ப வேண்டும். அப்பா, நிறம் நன்றாக இருக்கிறது. சிறிது நேரம் உறைய விடுங்கள். நாம் இங்கே உட்கார்ந்து காத்திருக்கிறோம். தயாராகிவிட்டது. நான் அதை எடுத்துக்கொள்கிறேன். அடுத்தது மணமாக கங்கம்பட்டி தேவைப்படும். ஆனால் அதுவே அதன் மணத்தை நமக்கு அளிக்க வேண்டும் என்றால் வலு இரட்டிப்பு சேர்க்க வேண்டும். ஒரு காய்கறியை சேர்த்து சோடாவை ஊற்றி குச்சி மீது காய்கறிகளால் அனைத்து பொருட்களையும் அலங்கரிக்கவும். ஆஹா, இது மிகவும் அற்புதமாக இருக்கிறது. முடிந்தது. நான் தயாராக இருக்கிறேன். வா, என்ன அழகு. ஆகினும் இது கொஞ்சம் பயமாகவும் இருக்கிறது. இந்த காக்டெயில் குடித்த பிறகு ஒரு தவளையாக மாறிவிடுவேனா என்று நம்புகிறேன். ஓ, பயங்கரம். எள்ளலானது. தாத்தா, இங்க என்ன இருக்கு? ஏதோ ஒரு புல்வகை. இவை இனிப்புகள் என்று நினைக்கிறேன். கம்மழு கிழங்கு. ஐயோ, இந்த காக்டெயில் சுவையாக இருக்கிறதா? சரி, அது நன்றாக இருக்கிறது. இதுவேன்னு இங்கே என்ன இருக்கு? ஓஹோ, இந்த காக்டெயில் மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. நான் இதை இப்பொழுதுதான் சுவைக்க விரும்புகிறேன். ஓ, இது மிக நேர்மையாக சுவையாக இருக்கிறது. இன்னும் இந்த மிட்டாய்கள் மற்றும் லாலிபாப்கள் மிகவும் சுவையாக இருக்கின்றன. ஆஹா, மியா, நீயே மீண்டும் ஜெய் செய்தாயே. என்ன, உண்மையிலேயே நான் மறுபடியும் வென்றேனா? ஹூரே! அந்த சுற்றுக்கு குழந்தை க்ளோயால் என்ன வேண்டும்? படைப்பை காட்டுங்கள். எனக்கு ஒரு சாலட் வேண்டும். எனக்கு தோன்றுகிறது அனைவரும் சரிபார்த்து உலகில் சிறந்த சுவையான சாலட்களை வழங்குவார்கள்.
தொடங்குவோம். ஒரு பிரகாசமான யோசனை என் மனதிற்கு தோன்றியது. இப்போ நாமே எங்கள் சாலட் வளர்ப்போம். எனக்கு தேவையானது விதைகள் மற்றும் சற்றே தண்ணீர் மட்டுமே. மிகவும் கடினமாக உள்ளது, காத்திருப்பதுதான். சரி, இனி என்ன செய்கிற தாத்தா? ஓ சிறப்பு, நானே பெரிய தோட்டக்காரர் இல்லையா? சரி, இப்போது சில பசுமையான லெட்டூசியை நறுக்கப் போகிறேன். சரியானது, அதை தட்டில் வைக்கலாம் மற்றும் சிறிது பாக்கெட் சேர்க்கலாம். ஒரு உண்மையான செனரியோ யான சலாட் உருவாக்க வேண்டும். எனவே நான் மிக விரும்பும் பீன்ஸ் சேர்க்கிறோம். இங்கே ஒரு எரிமலை இருக்கும், அதே சமயம் இங்கே சில டைனோசர்கள் இருப்பார்கள். ஆஹா, பாருங்களேன், என் அலுவல்கள் மற்றொரு நூற்றாண்டில் இருப்பது போல இருக்கிறது. கூரே, இப்போது நான் தொடங்க முடியும். இப்போது நாம் சுவையான காய்கறிகளை அத்தடி ஒன்றுக்கு வெட்டுவோம், மேலும் கேரட்டை மறக்க மாட்டோம். ஆனால் நான் ஒரு சூப்பர் சுவையான காய்கறி அத்தடி செய்ய நினைத்துக் கொண்டு நடந்தேனோ என்று நீங்கள் நினைக்கவில்லை இல்லையா? நான் சாதாரணம் செய்யும் போல் ஒரு கைப்பிடி செய்ய விரும்புகிறேன். நான் ஒரு நாய் உணவுக்கு அத்தடி செய்ய விரும்புகிறேன். பார்க்கவும் எவ்வளவு அழகு! நான் இங்கே மிகச் சிறந்தவனாவது நிச்சயம். அவகாடோவை கீறுங்கள். உள்ளே உள்ள குழியை ஒரு கரண்டியால் உருவகப்படுத்தி துண்டுகளாக வெட்டுவோம். ஆம், அடுத்து வெள்ளரிக்காயை கத்திக்கு கீழே வைப்போம். இது தனது உண்மையான கடமைக்கு உரிய செயலை நிறைவேற்றும். அது உண்டாகும். ஆகவே அனைத்து காய்கறிகளையும் தட்டில் வைத்து சிறிது பச்சை சாஸ் சேர்க்கிறோம். சொத்துச்சாறு மற்றும் கீரைகள் காயப்படுத்தாது. ஆஹா, அது அழகாக இருக்கும். ஆம், பார்க்கலாம். எல்லாம் எப்படி அருமையாக இருக்கிறது. இது ஒரு டைனோசரோ? ஆஹா, எவ்வளவு அழகானது. இதை சாப்பிட முடியாது, ஆனால் இதை சாப்பிட முடியும். பிரமிக்கலை. இங்க என்ன இருக்குது? வாவ், இந்த காது கொலுசுகளை வேண்டுகிறேன். மிகவும் அழகாக இருக்குது. இது காய்கறி போன்ற சுவையை கொண்டுள்ளது, ஆனால் அதை செய்யும் தோற்றமும் சூப்பர் போல உள்ளது. இங்கெல்லாம் அற்புதமாக பச்சைகளாக இருக்கிறது. வருவோம், முயல்வோம். அவகாடோ மற்றும் சில பச்சை சாஸ். அஃப்க், ரொம்ப நல்ல ருசியாக இல்லை. அருவருப்பு. என் சகோதரி ஜெயித்துள்ளார். ஹூரே! ஏ, மூன்றாவது முறை அளவை பெறுவார்கள் என்பதை பார்க்கலாம். பிரையனுக்கு மிகச் சிறிய அளவிலான நியூடல்ஸ் இருப்பதை நாம் ஏற்கனவே பார்க்கிறோம். என் வாழ்க்கையில் இது போன்ற ஒரு குழந்தையை முதன்முறையாக பார்க்கிறேன். இது மிக சக்தி வாய்ந்த நுண்ணோக்கியில் மட்டுமே பார்க்க முடியும். பிரையன் அதை எப்படி சாப்பிட போகிறான் என்பதை பார்ப்போம். வாருங்கள், பிரையன், சாப்பிட சாப்ஸ்டிக்ஸ் உதவாது. பின்சிரை பயன்படுத்தலாம். ஓ, பிரையனுக்கு நியூடல்ஸ் கிடைக்கல. இதை மட்டும்தான். உனக்கு உன் நியூடல்ஸ் எப்படி பிடிக்கிறது பிரையன்? இது உண்மையிலேயே முடிந்து விட்டதா? அப்போ ஜேன் அதை எப்படி சாப்பிடுவாள் என்று பார்ப்போம். அற்புதமாகவும் சுவையாகவும் உள்ளன. இப்ப நான் பசிக்கா இருக்கிறேன், அதனால எல்லாத்தையும் ஒரே நேரத்துல சுவைக்கலாம். சரி, நான் எல்லாத்தையும் சாப்பிட விரும்புறேன். இதோ என் சுவையானது. இதை முயற்சிப்போம். வாவ், சுவையாசிக்கிறேன். என்னை ஏன் பார்த்து கொண்டு இருக்கிறேன்? டாக்ஸி, நீ எழலாம். ஓ, வேஸ்ட் ஒன்றியா. எனக்கு மிகவும் பசிக்கிறது. நான் உலகிலேயே பெரிய நூடுல்ஸ் பாக்கெட்டை பெற்றேன். நான் அதை உண்மையில சுவைக்க வேண்டும், ஆனால் அதை நீண்ட நேரம் நீட்டிக்காமல் நான் அதை என் கைகளால் சாப்பிட போகிறேன். நண்பர்களே, இது நம்ப முடியாத அளவுக்கு சுவையாக இருக்கிறது. நான் இதில் மூழ்க போகிறேன். நீங்கள் போய் எனக்கு சுவையானவர். அட, ஓ, என் தலைக்கு மேலே சில நூடுல்ஸ் இருக்கின்றன. அருமை. நாங்கள் உங்களை நம்புகிறோம், ஆனால் நீங்கள் இன்னும் கவனமாக சாப்பிடலாம். என்ன? நான் ஏன் இவ்வளவு சிறிய பாட்டில் கோக் வாங்கினேன்? ஓ, எனக்கு ஒரு சராசரி அளவு கிடைத்தது. வாவ், ஜேனுக்கு பெரிய பாட்டில் இருக்கிறது. பிரையனுக்கு எல்லாவற்றிலும் பெரியது. நீ எல்லாவற்றையும் தனியாக எப்படி குடிக்க போகிறாய்? ராக்ஸியுடன் தொடங்கலாம். நான் இப்போது முயற்சிக்க போகிறேன். எனது கோக் மிகவும் சுவையாக இருக்கிறது என்பதை நிரூபிக்கிறேன். ருசியாக இருக்கிறது. அது உண்மையிலேயே எல்லாமா? ஜேன், நீ தொடரலாம். சரி, நான் இப்ப முயற்சிக்க போறேன். ஆஹா, அது திறக்கலாம். நான் கிட்டத்தட்ட முடிச்சிட்டேன். வாருங்கள். ஐயா, ஓ, நான் பண்ணிட்டேன். அருமை. இப்போ நான் அதை குடிக்க போறேன். ஆனா காத்துருங்க. ஓ, இது பிசு பிசுப்பான மிட்டாய் கொண்டு செய்யப்பட்டது. ஓ, குளிர், சுவையானது. ஓ, இது முடிந்துட்டதா நண்பர்களே? என் விரலை வெளியே எடுக்க முடியவில்லை. ஓ, இல்லை, உதவுங்கள். வாங்க, இழுக்கவும். ஆஹா, இது உதவவில்லை. ஏதேனும் யோசனைகள் உள்ளதா? எனக்கு ஒரு யோசனை வந்தது. நீங்கள் ஜெயினின் விரலை எண்ணெய் கொண்டு நன்கு தடவ வேண்டும். அப்போதுதான் பாட்டில் எளிதாக வெளியேறும். இதை முயற்சிப்போம். ஓஹோ, மன்னிக்கவும் ஜெயின், ஆனால் நீ இப்போது விடுதலையாகிவிட்டாய். பிரைன், இப்போது உன் முறை. சரி, வாருங்கள். சரி, போகலாம். இந்த பாட்டிலை திறக்க வேண்டும், ஆனால் இது இனி எளிதாக இல்லை. அருமை.
குக்கி நீ இப்போ மிகவும் அருவருப்பாக இருக்கிறாய். ஓ சூப்பர்ல, இது ரொம்ப சுவையாக இருந்தது. வாவ், சிப்ரி சுபா சப்ஸ். என்ன ஜேன் மைக்ரோஸ்கோப்ல மட்டுமே பார்க்க முடியும். ஆனா ராக்ஸிக்கு பெரிய அளவு உள்ளது. ஆனா பாருங்க, பிரையனுக்கு மிகப்பெரிய சுபா சப்ஸ் உள்ளது. வாங்க ஜேன், உன் முறை. ஏன் எனக்கு இவ்வளவு சிறிய நுண்ணிய லாலிபாப்? சரி, நான் அதை சில வினாடிகளில் சாப்பிடுவேன். சரி, முயற்சிக்க வேண்டியதுதான். சுவையாக இருக்கிறது. நண்பர்களே, நம்ப மாட்டீர்கள், ஆனால் நான் உண்மையில் சில வினாடிகளில் சாப்பிட்டு விட்டேன். ராக்ஸி, நீ தொடரலாம். Sorry, are dan hier make suba subscribe to rice and the rice mischievous number the suvi spread பண்ணுவோம். Wow, ரொம்ப சுவையாவும் மழாவும் இருக்குது. இது ரொம்ப கடினமாகவும் சாப்பிட ரொம்ப நேரமாகவும் ஆயிடு. நான் ஏற்கனவே சோர்ந்து போயிட்டேன். நண்பர்களே, உங்களிடம் ஏதேனும் யோசனைகள் உள்ளதா? என்கிட்ட ஒரு யோசனை இருக்கிறது. உனக்காக ஒரு கண்ணாடி இருக்கிறது. நான் இப்படி எல்லாத்தையும் விளக்குறேன். நீ உன் சுபா சப்ஸை வேகமா குடிக்கலாம். இப்போ உனக்கு பர்னர் கிடைச்சிச்சு. நீங்கள் அதை உங்கள் கண்ணாடியில் நேராக உருக்கலாம். வாருங்கள் 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 கண்ணாடி மீது. வாவ், கண்ணாடி நிறைய நிரம்பி இருக்கிறது. வா. அப்படியா? நான் முழு சுபா சப்ஸையும் உருக வைத்தேன். இந்த குச்சி ஒரு ஸ்ட்ரா போல இருக்கலாம். இது ரொம்ப சுவையா இருக்கு. உன் ஜீன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பிரையன், நன்றி. உன் முறை. ஓ, எனக்கு நன்றி சொல்ல வேண்டாம். நான் எனது சுபா சப்ஸை இறுதியாக தொடங்க முடியும். இது மிகவும் பெரியது. நான் அதை உண்மையில் தூக்க முடியவில்லை. கனமாக இருக்கிறது. உஃப், அதை உடைப்போம். ஓ, வாருங்கள். ஒரு சங்கிலிசா. இது வேலை செய்யவில்லை உண்மையிலேயே. சரி, பழைய முறையில் அதை நக்கப் போகிறேன். ஆம், இது கொஞ்சம் நேரமாகும், எனக்கு தெரியும். ஆனால் அதை சாப்பிடாமல் விட முடியாது. குளிர்ச்சியா இருக்குது. பெண்கள் ஏற்கனவே ஏதோ ஒன்றை செய்ய தொடங்கிவிட்டனர். ஆனால் பிரையன் இன்னும் தனது லாலிபாப் சாப்பிடவில்லை. இது நீண்ட நேரம் நீடிக்கும். எனவே நீங்கள் உங்கள் வேலையை செய்யலாம். வாங்க, பல தசாப்தங்கள் கடந்து விட்டன. ஆனால் சுபா சப்ஸ் குறையவில்லை. அது எப்படி? நீங்கள் அனைவரும் ஏற்கனவே மிகவும் வயதானவர்களாகிவிட்டீர்கள். உதவ முடியுமா பிரையன்? சரி, ஆனால் அவன் அதை தானே செய்ய வேண்டும். உங்கள் ஓய்வு பெற்றதற்கு வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஓ என் கடவுளே, ஜேன் பெற்ற சிறிய பீட்சா என்ன பெரியது! இதுதான் நான் முதலாக பார்க்கிறேன். பிரையனுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருக்கிறது, ஆனால் ராக்ஸிக்கு மிகப்பெரிய பீட்சா. அருமை. ஜேனுடன் தொடங்குவோம். வாருங்கள். எனக்கு இவ்வளவு சிறிய பீட்சா இருக்கிறது. நான் அதை 2-3 கடிகளில் சாப்பிட முடியாது. இப்போது அதை மதிப்பீடு செய்வோம். இது சுவையாக இருந்தது. பிரையன், உன் முறை. ஆனால் என் பீட்சாவை எப்படி சாப்பிடுறது? ஓ, எனக்கு ஒரு குளிர்ச்சியான யோசனை வந்தது. நான் அதை பீட்சா வெட்டி வெட்டலாம். அப்படியே ஒரு வட்டமாக அதை முழுவதும் சாப்பிட முடியும். பாருங்கள், அருமை. இந்த சுழலியை கொண்டேன். இப்போது அதை அப்படியே சாப்பிட போகிறேன். ஓ, மிகவும் சுவையாக இருக்கிறது. பெண்களே, இந்த பீட்சா அற்புதமாக இருக்கிறது. ஓ, நான் எப்படி என்ன எல்லாவற்றையும் சாப்பிட்டேன் என்பதை கவனிக்கவே இல்லை. கொஞ்சம் கொடுங்கள். அடுத்தவர் யார்? ராக்ஸி, வாருங்கள். ஓ, இறுதியாக நான் உண்மையில் ஒரு பெரிய பீட்சா சாப்பிட விரும்பினேன். எனக்கு அது பிடிக்கும். இப்போது அனைத்து துண்டுகளையும் ஒன்றின் மேல் ஒன்று வைத்து ஒரு பெரிய சூடான பீட்சா துண்டை எடுத்துக்கொள்வோம். நான் கண்டிப்பாக கடைசி துண்டு வரை எல்லாவற்றையும் சாப்பிட வேண்டும். இது நம்ப முடியாத அளவுக்கு சுவையாகவும் மணமாகவும் இருக்கிறது. கைஸ், எந்த வித்ராங் யூபிடி மார்சி உன்றான் டிக்கெட் சொல்லியில்ல. ஓ, ராக்ஸிஸ், இது உடனே ரோஸ்டுடன் நீயும் பண்ண முடியும். வா, சாப்பிடு 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 சாப்பிடு. நீ எதையும் பண்ண முடியும். அந்த பசங்க வச்சிருக்கும் அழகான போஸ்டர்களையும் பூனைகளையும் பாருங்கள். எல்லாத்தையும் பிடிக்கணும். ராக்ஸி, வாவ், நீ ஏற்கனவே பாதியை சாப்பிட்டுட்ட. இன்னும் நிறைய இருக்கிறது. சரி, மேலே தள்ளுங்கள். பாருங்கள், நான் முடித்து விட்டேன். நான் செய்ய முடியும். நண்பர்களே, எழுந்திருங்கள். நன்றி. எனக்கு ஒரு சிறிய வஃபிள் கிடைத்துள்ளது. எனக்கு ஒரு சாதாரணது உள்ளது. ஓ, எனக்கு ஒரு பெரிய வாப்பிள் இருக்கிறது. அது ரொம்ப குளிர்ச்சியா இருக்குது. நான் அதை இப்போதே முயற்சிக்கிறேன். ஆனா எனக்கு மிகவும் சிறிய சாதனங்கள் மட்டுமே உள்ளன. ராக்ஸி தொடங்குகிறார். இவ்ளோ பெரிய சாதனத்தோட இவ்ளோ சிறிய வாப்ல எப்படி சாப்பிட போறேன்? ஓ, எனக்கு தெரியும். நான் அதை சாப்பிட போறேன். நீ என் நாக்கால் முகம் குளிர். ஜேன், உன் முறை. அருமை. என வஃபிள் வாசனை. நான் அவசரமாக அதை சுவைக்க வேண்டும். ஆனால் முதலில் நான் அழுக்காக்காமல் இருக்க ஒரு நாப்கின் போடுவோம். பத்தாஸ் கண்ணாடிகளை போடுவோம். மற்றும் சுவை சோம்பேறியான மிசோவின் குறைச்சி சிஸ்டம். அவன் வாப்ளை ட்ரெஸ்ஸிங்கும் என்னை நிறுத்தாத. சுவேண்ட் கொஞ்சம் ருசியார். பிரையன், நீ யோசிக்க முடியாட்டா? உன் வாப்ளை சாப்பிடலாம். ஏதோ என் வாய்க்குள் வந்துட்டது. ஓ, இல்லை, என் சாதனங்களை தள்ளிவிட்டேன். சரி, நான் அவற்றை என் கைகளால் சாப்பிடுகிறேன். ஓ, மிகவும் சுவையாக இருக்கிறது. இந்த வாப்பிள் நம்ப முடியாதது. எனக்கு மிகவும் பசிக்குது. இப்போது நான் கிட்டத்தட்ட நிறைந்து விட்டேன். ஆஹா, மிகவும் நல்லது.